யாகம் ஞான யாகம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த யாகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஞானம் கிடைக்கும். ஞானமே வடிவமாக முருகப்பெருமான் ஞான தண்டாயுதத்தோடு இங்கே காட்சி கொடுத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட பூந்துரை நாட்டினுடைய தலைநகராக இந்த இடத்திலே சென்னிமலை இருந்து வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் முருகப்பெருமான் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நமக்கெல்லாம் என்ன வேண்டுமோ அவற்றை கொடுக்கக்கூடிய இடமாக யாகசாலை இருக்கின்றது. ஆகவே பக்த கோடி பெருமக்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் கேட்டு பெறக்கூடிய இடம் யாகவேள்வி சாலை. ஆகவே பக்த பெருமக்கள் எல்லோரும் அவரவருடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே வைத்து தொடர்ந்து நாளை காலை 4ஆம் கால யாகவேள்வி 9 மணிக்கு மேல் துவங்கி இருக்கின்றது. பக்த பெருமக்கள் அதிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சிறகிரி முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் பெற்று நீடு இனிதே வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது மகா தீபாராதனையை துவங்குகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, சென்னிமலை ஆண்டவருக்கு, ஞானவேல் முருகனுக்கு. சர்வம் ஸ்ரீ சிரகிரி சுப்பிரமணிய சுவாமினः திவ்யசரணாரவிந்தார்ப்பணமஸ்தோ ததாஸ்தோ. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சிரகிரி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, சென்னிமலை முருகனுக்கு, சென்னிமலை ஆண்டவருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. யாப்யானந்தராஜா சர்வசோமாதராத்திரவத்தமஹர்பவ சர்வஸ்யாப்தி சர்வஸ்யதிச்சே சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜததி. சுப்பிரமணிய சுவாமினே நமः. திருதீய கால திவ்யமங்கள உத்தர நீராஜனம் திருஷஜாமி. கண்ணை துறந்து முதல்ல கடவுளை கொண்டு கண்ணார இறைவனை காணுதல் கண் படைத்த பயன் எழுதினாங்க. அவரை வணங்கி அப்படியே சிவன் கோயில நீங்க ஒரு சன்னதியா கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார் சிவன் கோவில்ல. சண்டேஸ்வரர்னு சொல்லுவோம், சண்டிகேஸ்வரர்னு சொல்லுவோம். அவரை வணங்குற போது எல்லாரும் எப்படி கும்பிடுறோம்னா கைதட்டி சொடக்கு போட்டு. நீங்க நூலெல்லாம் பிச்சு போட்டு கும்பிடுவீங்களா? சொன்னா ஏதாவது திட்டுவணும்னு பயன்படுத்தி சொல்றீங்களா இல்ல நிஜமாவே கும்பிடுறது இல்லைன்னு தெரியல. இல்ல சில ஊர்ல கும்பிடுவாங்க. இந்த புடவை முந்தான்னு இருக்குது இல்ல, இதுல இருந்து ஒரு நூலை பிச்சு நீங்க என்ன ஊதி உள்ள அனுப்பினா அந்த சாமி புது புடவை கொடுக்குமாமா. எனக்கு ஒரு அம்மா சொன்னா, நான் வேற ரொம்ப வருத்தப்பட்டேன். இது தெரியாம நம்ம கடையா ஏறி இறங்கி நிறைய புடவை வாங்கிட்டோமே, பேசாம போற கோயிலெல்லாம் ஒரு நூலா போட்டு வந்தோம்னா நம்மளும் இன்னும் நிறைய புடவை சேர்த்துருக்கலாமே. என்ன ஒரு புடவை கொடுக்குற சாமின்னு நினைச்சுக்கிட்டு அது செவிட்ட சாமி. அவருக்கு நம்ம வச்சிருக்கிற பேரு நியாயமா. அவர் சிவன் கோவில்ல என்ன பண்றாருன்னா கணக்கு எழுதுறாரு. சிவன் கோவில்ல இருந்து யாரெல்லாம் என்ன சொத்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற சொத்து கணக்கை எழுதுறாரு. அதனாலதான் என்ன பண்ணணும், சுவாமி சன்னதியில திருநீர் கொடுப்பாங்களா, வாங்கி 2 கையிலையும் வாங்கணும், ஒத்த கையை நீட்டக்கூடாது. சுண்டல் வாங்கும்போது சார் அண்ணே இங்க சார் ஐயர் விபூதி கொடுக்கலன்னா ஓய் சாமி நிக்கம் இல்ல தெரியல அப்படியே போற கொஞ்சம் போட்டு போறது, அவ்வளவுதான் மரியாதை. விபூதி 2 கையிலையும் வாங்கணும். வாங்கணும்னா என்ன பண்ணும், நெத்தியில வைக்கணும். நிறைய பேர் விபூதி வைக்கிறது இல்லை, குங்குமம் வைக்கிறது இல்லை, பொட்டே வைக்கிறது இல்லைங்க. நிறைய பொம்பளை பிள்ளைங்க பொட்டே வைக்க மாட்டேங்குது. அப்படியே தப்பி தவறி பொட்டுன்னு ஒண்ணு வச்சாலும் அது எவ்வளவு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அது கண்ணுக்கு தெரியாது. புண்ணியவதி எப்படித்தான் அதை ஒட்ட வைக்கிறாலோ தெரியல. பொட்டு கை தட்டுறவங்க எல்லாம் அம்மா சொல்லி சொல்லி பார்த்துருப்பா, அது கேட்காது. நம்மளால சொல்ல முடியல, இவங்க திட்டுறாங்களே மேடையிலன்னு ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்லை. சொன்னாலமா பிள்ளைங்க திருந்தோம், சொல்லலைன்னா எங்க இருந்து திருந்த போது. நாட்டுல இருந்து வர்றாங்கல்ல பெண்கள், இந்த நாட்டினுடைய கலையை கற்றுக்கொள்வதற்காக பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ அல்லது கலாஷேத்ராவிலேயோ இந்த மாதிரி இடங்களிலேயோ படிக்கிற அந்த பெண்களை பாருங்க, எவ்வளவு நாகரீகமா புடவை கட்டுறாங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க தான் புடவை கட்டுது. ஏன்டா புடவை கட்டுச்சின்னு நினைக்கிற அளவுக்கு புடவை கட்டுது. கடவுள் பழிச்சுன்னு உங்களை பாப்பா, எவன்டாவா நம்ம கோயில சுத்தம் பண்றவன். எல்லாரும் கேட்பாங்க அதை கூட இதை கூட. 1000 பேர் குடுன்னு கேட்கும் போது ஒருத்த மட்டும் அமைதியா ஒரு வேலை பண்ண தனித்துவம். அதுதான் நம்முடைய தனித்துவம். நான் பகை இருக்கலாம்,
கிட்ட இருக்கக்கூடாது, தள்ளி எட்ட இருக்கணும். பக்கத்திலே பகைவனை வச்சுக்க கூடாது. அவன் அட்டமத்து சனிக்கு சமம். ராமருக்கு பகை ராவணன், தர்மராஜாவுக்கு பகை துரியோதனன், ஏசுநாதருக்கு பகை அவருடைய சிஷ்யன், காந்தியடிகளுக்கு பகை விநாயகம் போச்சு, இந்திரா காந்தி அம்மாவுக்கு பகை அவருடைய மெய்காப்பாளன். பக்கத்திலே பகைவன் இருந்ததுனாலதானே துன்பம் வந்தது. பக்கத்துல பகைவன் வச்சு கூடாது, தள்ளி எட்ட வச்சு போடணும். பக்கத்துல இருந்தா அட்டமத்து ஆலை எரி போன்ற அயலானும் சாலமனை கட்டழிக்கும் மலையாளும். எந்த குடும்பத்தில கணவனாருக்கு மாசம் 20,000 வருமானம்னா 30,000 செலவு பண்ற மனைவி அமைவாளோ அவள்தான் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு அடியவள் சொல்லல, அவையார் சொன்ன. சாலமனை கட்டழிக்கும் மலையாளும் தனக்கு அட்டமத்து சனி. யார் யார் வீட்டுல எல்லாம் எப்படி எப்படி வந்து வாசிருக்கதோ யாருக்கு தெரியும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வர. அவங்கவுங்க பண்ண எங்க நான் வருதோ